இந்த வீடியோவில் லெமன் டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி. அந்த லெமனோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்கு இந்த புளிப்பு இனிப்பு டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த கேக் வந்து ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த ஐஸையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான டீ கேக். எத்தனை பேர் இது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரில, பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஏன்னா இது பியூர்லி பட்டர் பேஸில் தான் நம்ம பண்ணியிருப்போம். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். செம்மையாக இருக்கா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சுகர் 200 கிராம் எடுத்திருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் லைட்டாக பல்ஸ் மோட் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். லெமன் ஜெஸ்ட்டு 2 டீஸ்பூன். இந்த லெமன் ஜெஸ்ட்டை நல்லா அந்த சர்க்கரையில் இன்ஃப்யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா அந்த மாதிரி அழுத்தி ஸ்பேட்டுலா வச்சு ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அதில் இருக்க ஆயிலாக ரிலீஸ் ஆகி அந்த சர்க்கரையில் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் லெமனோடது. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 110 கிராம் எடுத்திருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா பீட் பண்ணணும். அந்த பீட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்லேயே அந்த சர்க்கரை, பட்டரு, லெமன் ஜெஸ்ட்டு, ஆயில் இது எல்லாமே நல்லா வந்து பீட் ஆகணும். சர்க்கரை நல்லா கரையணும். ஓரளவுக்குனாச்சும் நல்லா கரையணும். ரொம்ப திப்பியாக இருக்கக்கூடாது. 80% நல்லா கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் பீட் பண்ணும்போது மிச்சம் 20% கரைஞ்சிடும். ஸோ ஓகேங்களா? ஸோ ஸ்லோ ஸ்பீடில், நான் வீடியோ வந்து ஸ்பீடாக வச்சுருக்கேன். ஸ்லோ ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 முட்டை, ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 முட்டை. ஒவ்வொரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 2 முட்டையை அட் அ டைமில் போட வேண்டாம். ஒவ்வொரு முட்டையை நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபினஸ் அழகாக வரும். நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக கேக் வரத்துக்கு மெயின் ரீசன் நல்லா 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டையை போட்டு பீட் பண்ணிட்டோம். இது மாதிரி சைடில் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் சர்க்கரை வந்து கரையாமல் இருக்கும், அதனால தான். இப்போ இன்னொரு முட்டையும் போட்டு நல்லா பீட் பண்ணி ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஸ்பீடில் தான். இது எல்லாமே நான் நம்பர் 1 ஸ்பீடில் மட்டும்தான் பீட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் 187 கிராம் மைதா, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். இப்போ பீட்டர் வச்சு நல்லா ஒரு டைம் நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பேட்டுலா வச்சு நான் பீட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட விதைகள்லாம் இல்லாமல் நீட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ லெமன் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணும். அந்த ஜஸ்ட்டு அந்த லெமனு, அப்புறம் சர்க்கரை, பட்டர் அவ்வளோ டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். மில்க்கு 120 ml எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு இருக்கும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி நான் காட்டுற மாதிரி லாஸ்ட்டில் வரணும். ஸோ 120 ml கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த மில்கோட அளவு. ஃபுட் கலருங்கிறது ஆப்ஷனல் தான். நான் லெமன் கேக்னால இந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அந்த மாதிரி ஸ்பேட்டுலாவில் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் வந்து 7 இன்ச் டின்னில் மொத்தம் இது வந்து 680 கிராம் எனக்கு பேட்டர் வந்துச்சு. நான் 7 இன்ச் டின் எடுத்ததுனால 550 கிராம் பேட்டரை வந்து இந்த மாதிரி ஒரு லோஃப் டின்னில் ஊற்றிட்டேன். மிச்சம் இருக்க பேட்டரை 3 கப் கேக்கில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 8 இன்ச் டின்னா தாராளமாக அந்த 680 கிராம் பேட்டருமே நீங்கள் 8 இன்ச் டின்னில் ஊற்றிக்கலாம். இதுலேயுமே ஊற்றலாம். நான் வந்து ஹைட் ரொம்ப வேண்டாம், சீக்கிரமாக பேக் ஆகணுங்கிறதுக்காக 550 கிராம் இதில் ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிறத 3 கப் கேக்காக பிரித்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே நம்ம வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 35லேருந்து 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான லெமன் டீ கேக் வந்து ரெடி ஆகிடும். நான் இது வந்து கப் கேக்கில் வச்சேன். இது முன்னாடியே கொஞ்சம் எடுத்துடணும். இதோட டெக்ஸ்சர் அண்ட் சாஃப்ட்னஸ் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. வாயில் அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து லெமன் கிளேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஐஷிங் சுகர் 50 கிராம், லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக 50 கிராம் அளவுக்கு ஐஷிங் சுகர் எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாகவும் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எடுத்ததில் மேலே இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு போர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே டெம்ட் ஆகுதுல. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக பேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டை உங்கள் மெனுவில் ஆட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டீ கேக்கில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம முட்டை சேர்த்துருக்கோம். எந்த ஒரு எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. பியூர் லெமன் ஜஸ்ட்டு அந்த லெமன் ஜூஸோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டெக்ஸ்சருமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. பியூர்லி பட்டர் பேஸில் பண்ணுறதுனால அது உள்ளே இருக்க க்ரம்ஸ் அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.